அதே நேரம் இங்கே ஒரு பங்களாவில் விலை உயர்ந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாம் உடைந்து சிதறிக்கொண்டு இருந்தது. அது விஷாலின் வீடுதான். அவன் சித்தார்த் மீதிருந்த கோபத்தில் அவ்வாறு செய்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அங்கே வந்த லக்ஷ்மணன் விஷால் இப்படி செய்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, "ஏ விஷால், நீ என்னப்பா பண்ணுற? எதுக்கு இவ்ளோ கோவப்படுற?" என்று கேட்டார். அதை கேட்ட விஷால், "அப்பா, எல்லாத்துக்கும் அந்த சித்தார்த் தான்ப்பா காரணம். என்ன, அவன் மட்டும் அபிமன்யு குடும்பத்துக்கு வாரிசா? நான் எல்லாம் இல்லையா? ஏற்கனவே என்ன ஒரு சின்ன கம்பெனிக்கு தான் ஓனரா வச்சிருக்கான். அது பத்தாதுன்னு எனக்கே தெரியாம நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டான்பா. இப்படி பண்ணா எனக்கு என்னப்பா மரியாதை இருக்கு?" என்று கேட்டான். அதை கேட்ட லக்ஷ்மணனுக்கு விஷாலின் கவலை புரிந்தது. அவருக்கு சித்தார்த் மீது கோபம் வந்தாலும் விஷால் மீது தவறு இருக்கிறது என்பதையும் அவரால் மறுக்க முடியவில்லை. "இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம கோவப்படுற விஷால்? நான் உன்னை முன்னமே ஒழுங்கா வேலையை பாரு, வேலையை பாக்குற மாதிரி நடிக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. இப்போ அந்த சித்தார்த் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். அவனுக்கு சும்மாவே கோவம் வரும். இப்போ சொல்லவா வேணும்? நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?" என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் விஷாலுக்கு பயங்கர கோபம் வந்தது. தன்னுடைய சொந்த அப்பாவே சித்தார்த்திற்கு சலாம் போட சொல்கிறாரோ என்று தோன்றியது அவனுக்கு. "பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நம்ம இப்படி சித்தார்த்துக்கு கும்பிட்டு போட்டுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? இந்த அபிமன்யு குடும்ப சொத்து எல்லாத்துக்கும் அவன்தான் ராஜா மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, நம்மள எல்லாரும் சித்தார்த்த உறிஞ்சி குடிக்கிற அட்டைன்னு சொல்றாங்க. அதாவது வேலை எதுவும் பார்க்காம சொகுசா அவன் காசுல உட்காந்து சாப்பிடுறோமா? இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" என்று கேட்டான் விஷால். அவன் அப்படி சொன்னதும் லக்ஷ்மணனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவர் அவனை பார்த்து, "போது நிறுத்து விஷால்" என்று கோபமாக கத்தினார். அவர் குரலை கேட்ட விஷால் சற்றென்று அமைதியானான். "டேய் விஷால், நீ என்ன உன்னையே ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் சரியான வேஸ்டா. உன்னாலதான் நம்ம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். நீ மட்டும் கொஞ்சம் பொறுப்பா நடந்திருந்தா உன் தாத்தா உன்னையும் மதிச்சிருப்பாரு. ஆனா நீதான் சும்மாவே சுத்திட்டு இருந்தியே, அதான் இப்ப இந்த நிலைமையில இருக்க" என்று சொன்னார். அதை கேட்ட விஷாலுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. "அப்பா, நீங்க சும்மா என்ன மட்டும் சொல்லாதீங்கப்பா. தாத்தாவும் மோசம்தான். அவர் எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எதையும் எனக்கு தராம எல்லாத்தையும் தூக்கி அந்த சித்தார்த் பொறுப்புல கொடுத்துட்டாரு. அவனுக்கு கொடுத்த அளவுக்கு எனக்கு கொடுத்திருந்தா நானும் இந்நேரம் பெரிய ஆளாகி இருப்பேன்" என்று சொன்னான் விஷால். அதை கேட்ட லக்ஷ்மணனுக்கு கோபம்தான் வந்தது. ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார். இவர்கள் இருவரும் என்னதான் பெரிதாக உழைக்கவில்லை என்றாலும் அவர்கள் இன்னும் அபிமன்யு குடும்பத்தில் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு என்று சில சலுகைகள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்தின் முக்கியமானவர்களாக இருந்தது சித்தார்த் குடும்பம்தான். தன்னுடைய மகனின் நிலையை பற்றி யோசித்தவர் மெல்ல அவன் பக்கம் திரும்பி, "இங்க பாரு விஷால், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ கூடிய சீக்கிரம் நல்ல பேர் எடுத்தாகணும். இனிமே வேலை பண்ற மாதிரி எல்லாம் நடிக்காம நீ உண்மையாவே வேலை பாரு. அப்பதான் என்னால உன் தாத்தா கிட்ட பேச முடியும். உன் தாத்தா மட்டும் மனசு வச்சார்னா நீ எங்க வேணா போகலாம். சோ இனி சீரியஸா இரு, இல்லனா நீ வாழ்க்கை முழுக்க சித்தார்த் கால் கீழதான் இருக்கணும்" என்று சொன்னார் லக்ஷ்மணன். அதை கேட்டவனுக்கு தான் இனிமேல் விளையாட்டுத்தனமாக இருக்க முடியாது என்பது புரிந்தது. அடுத்த நாள் காலை அனன்யா மித்ரனை எழுப்ப சென்றாள். அப்பொழுது அவளுக்கு HR-இடமிருந்து கால் வந்தது. அதை பார்த்தவள் கண்டிப்பாக தனக்கு வேலை இல்லை என்று நினைத்துக்கொண்டு போனை எடுக்க அவளை ஆச்சரியம் கொள்ள செய்யும் வகையில் அவளை வேலைக்கு சேர்ந்து கொள்ள சொல்லி சொன்னார் HR. அதை கேட்ட அனன்யா ஆனந்த அதிர்ச்சி அடைந்தாள். அவள் அவரிடம் பேசிவிட்டு போனை வைத்துவிட்டு வேகமாக சென்று மித்ரன் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள். அவள் முத்தம் கொடுத்ததில் எழுந்த மித்ரன் தன்னுடைய அம்மாவிற்கு என்ன ஆனது என்று பார்த்தான். "மித்துக்குட்டி, அம்மாவுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா" என்று சொன்னாள். அதை கேட்ட மித்ரன், "எனக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு. நானும் ரொம்ப ஹாப்பி" என்று சொன்னான் மித்ரன். அவன் இன்னும் பாதி உறக்கத்தில் தான் இருந்தான். ஆனாலும் அவன் அம்மாவிற்காக அவனும் உற்சாகமாக பேசினான். அவர்கள் சத்தமாக பேசிக்கொள்வது அந்த அறையை தாண்டியும் எதிரொலித்தது. அதை சித்தார்த் கீழே காஃபி குடித்துக் கொண்டு இருந்தான். அவனுக்கும் அந்த சத்தம் கேட்டது. அவன் மேலே சென்று என்ன சத்தம் என்று பார்க்க நினைத்தான். அவனை பார்த்த செண்பகம், "பரவாயில்லப்பா, கடைசியா இந்த வீட்லயும் சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது. கல்யாணம் ஆனதால வந்த இந்த மாற்றம் உனக்கு பிடிச்சிருக்காப்பா?" என்று கேட்டார் செண்பகம். அதை கேட்ட சித்தார்த் தன் மனம் என்றும் இல்லாத அளவுக்கு அமைதியாக இருப்பதை உணர்ந்து கொண்டான். அவன் வேறு எதுவும் பேசவில்லை. சித்தார்த்திற்கு இது போல சத்தம் போட்டு பேசுவது எல்லாம் சுத்தமாக பிடிக்காதுதான். ஆனாலும் அவன் இதை தடுக்கவில்லை.
கொஞ்ச நேரத்தில் மித்ரனை தயார் செய்த அனன்யா அவனை கீழே அழைத்து வந்தாள். அப்பொழுது அவள் கண்கள் சித்தார்த்தை பார்த்தது. அதை பார்த்ததும் அவள் மனதிற்குள், ஆஹா, இவர் நம்ம பேசினதை கேட்டிருப்பாரோ என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். அவள் என்னதான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றாலும் அவள் மனம் சற்று பதட்டம் கொண்டது. அவள் எதுவும் பேசாமல் நிற்க அவர்களை பார்த்த செண்பகம், அட என்னம்மா அங்கே நிக்கிறீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா லேசாக புன்னகை செய்தபடி அங்கே வந்து உட்கார்ந்தாள். டைனிங் டேபிளில் உட்கார்ந்ததும் மித்ரன் சித்தார்த்தை பார்த்து, அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாக்கு வேலை கிடைச்சிடுச்சு. சோ அம்மாவால இதுக்கு மேல வேலைக்கு போக முடியும் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா சந்தோஷமாக சிரித்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுக்கு கிடைத்திருக்கும் முதல் வேலை. அதனால் அவளால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியவில்லை. அவளை பார்த்த சித்தார்த், நீ என்னவோ உன் பாஸ் ரொம்ப மோசம்னு சொன்ன, இப்ப பார்த்தா அவர் அவ்வளவு மோசம் இல்ல போலையே என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் தர்ம சங்கடமாக சிரித்தவள், ஆமா, அது உண்மைதான். அவர் கொஞ்சம் நல்லவராதான் இருக்காரு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவர் மட்டும் நான் நேர்ல பார்த்தா என் மனசுல இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்று சொன்னாள். இந்த அனன்யா தன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுறா. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சித்தார்த். அவன் அருகில் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த மித்ரனை பார்த்த சித்தார்த், மித்து, இந்நேரம் நீ ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா சித்தார்த்தை பார்த்தாள். அவளும் மித்ரனை ஸ்கூலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் நினைத்தாள். ஆனால் மித்ரன் மிகவும் ஸ்மார்ட் என்பதால் அவன் ஸ்கூலுக்கு செல்வதையெல்லாம் விரும்ப மாட்டான். அதை அறிந்தவள் அமைதியாக இருக்க மித்ரனை பார்த்த அனன்யா, மித்துக்குட்டி, நீ கிண்டர் கார்டன் போறியா என்று கேட்டாள். அதை கேட்ட மித்ரன், இல்லம்மா, நான் அங்க எல்லாம் போக மாட்டேன். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. சோ நான் அங்க போக மாட்டேன் என்று சொன்னான். அனன்யாவிற்கு தெரியும் மித்ரன் இதைதான் சொல்வான் என்று. மித்ரன் மிகவும் புத்திசாலியான பையன். அவன் கிண்டர் கார்டன் செல்லவில்லை என்றாலும் அவனுக்கு இந்த வயதிற்கு தேவையான அறிவு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அனன்யா மித்ரன் அந்த பள்ளி பருவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள். எனவே அவனை பார்த்து, மித்து, நீ ஸ்கூலுக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது. உன் வயசு பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. இது உனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்ட மித்ரன் தன்னுடைய அம்மாவின் மகிழ்ச்சிக்காக ஸ்கூல் செல்ல முடிவு செய்தான். அம்மா, எனக்கு ஸ்கூல் பிடிக்காதுதான். ஆனா உங்களுக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசையா இருந்தா நான் போறேன் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா, சூப்பர் மித்து, இனி நம்ம உனக்கு ஒரு நல்ல ஸ்கூல் தேடணும் என்று சொன்னாள். அதை கேட்ட செண்பகம், அம்மாடி, நீ ஏன் ஸ்கூல் எல்லாம் தேடி கஷ்டப்படுற? உன் பையனுக்காக நான் ஸ்கூல் தேடுறேன் என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா சற்று தயங்கினாள். அவளுக்கு செண்பகம் சரியான ஸ்கூல் கண்டுபிடிப்பாரா இல்லையா என்பதை தாண்டி செண்பகத்தை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றியது. அவள் அதை நினைத்து குழப்பத்தில் இருக்க அவரை பார்த்து சித்தார்த், இது நல்ல ஐடியா செண்பகம்மா, நீங்களே அவனுக்கு நல்ல ஸ்கூல் தேடுங்க என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா, செண்பகம்மா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெடாதீங்க என்று சொன்னாள் அனன்யா. அட என்னம்மா நீ இப்படி பேசுற, எனக்கு இதெல்லாம் தான் சந்தோஷமே என்று சொன்னார். செண்பகம் திருமணமானவர் அல்ல. அவர் இளமை காலத்திலிருந்தே அபிமன்யு குடும்பத்திற்காகத்தான் வேலை பார்க்கிறார். அவர்தான் சித்தார்த்தை வளர்த்தார். இப்பொழுது அவன் மகனை வளர்ப்பதும் அவருக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதை கேட்ட அனன்யாவும் செண்பகத்திற்கு தொந்தரவு இல்லை எனும் போதும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விட்டுவிட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து சித்தார்த் ஆபீஸ் சென்று விட்டான். செண்பகம் மித்ரனுடன் இருந்தார். அனன்யா அந்த வேலைக்கு தேவையான பேசிக் விஷயங்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். அதனால் முதலில் HR-க்கு கால் செய்து அனன்யா அங்கிருந்த ஆர்டிஸ்ட் பற்றிய தகவலை கேட்டாள். அந்த மேனேஜரும் கொஞ்சம் நல்லவர் என்பதால் அனன்யா கேட்ட தகவலை அவர் உடனே கொடுத்து விட்டார். அதோடு அவர், அனன்யா, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யாவிற்கு வேலை செய்யும் இடத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் அவள் கேட்டது போல ஆர்டிஸ்ட் பற்றிய தகவலை அவளுக்கு கொடுத்து விட்டார். அனன்யாவிற்கு மேனேஜரை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, மனுஷன் சொன்னதை உடனே செய்றாரு, ரொம்ப சந்தோஷம் என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னுடைய அந்த மெயிலை பார்த்தாள். அதிலிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அழகழகாக இருந்தார்கள். அனன்யா இது போன்ற வேலையை முன்பே பார்த்திருந்ததால் அவளுக்கு இது பெரிதாக படவில்லை.
ஆனால் ஆச்சரியம் தரும் வகையில் அழகாக இருந்த அந்த ஆர்டிஸ்ட் யாருக்கும் தகுதி என்பது இருக்கவில்லை. அடடா, இந்த மாதிரி குப்பை ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தா இவனுங்க எப்படி உருப்பிடாம தான் போவானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் சரியான அல்பையா இருப்பான் போல. இவன் பொண்ணுங்களை நல்லா யூஸ் பண்ணிக்க இந்த கம்பெனியை வச்சு நல்லா பாஸ்கெட் பால் விளையாடி இருக்கான் என்று மனதிற்குள் நினைத்த அனன்யா ஆண்கள் லிஸ்டை பார்க்க அதுவும் அப்படிதான் இருந்தது. அதையெல்லாம் பார்த்தவள் அந்த கம்பெனியில் உருப்படக்கூடிய சில ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தாள். அதில் முக்கியமாக சத்யா என்பவன் இருந்தான். அவன் மிகவும் அழகாக இருந்தான். ஆனால் அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தான். அதை பார்த்த அனன்யாவிற்கு சற்று குழப்பம் தோன்றியது. அடச்ச, இந்த கம்பெனில முன்னாடி இருந்த மேனேஜருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல போல. அது சரி, இந்த கம்பெனியே சரியில்லை, இதுல மேனேஜரை குறை சொல்ல முடியுமா என்று மனதிற்குள் நினைத்தவள் அந்த கதாநாயகன் சத்யாவை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் அதற்கு அங்கே ஏற்கனவே வேலை செய்பவர்கள், முக்கியமாக சத்யாவின் மேனேஜர் சம்மதிப்பாரா என்ற எண்ணம் அனன்யாவை குழப்பியது. அவள் எது செய்தாலும் தன்னுடைய வேலையை நியாயமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தவள் தன்னுடைய வேலையில் அடுத்து என்ன என்ன நடக்குமோ என்று குழம்பிக் கொண்டு இருக்க, இங்கே சித்தார்த் ஆபீஸில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அங்கே வந்த அசிஸ்டன்ட் சித்தார்த்திடம் கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் செய்த டாக்குமெண்டை கொடுத்தான். அதை பார்த்து சித்தார்த்திற்கு கோபமாக வந்தது. ஏனென்றால் கம்பெனியிலிருந்த பல நல்ல ஆர்டிஸ்ட் இப்பொழுது இல்லாமல் போயிருந்தார்கள். அதிலும் முக்கியமாக சிலர் மட்டும்தான் நல்ல நிலைமையில் இருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்தவனுக்கு விஷால் மீது கோபமாக வந்தது. இருந்தாலும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அதிலிருந்த சத்யாவின் போட்டோவை பார்த்தான். இந்த பையனுக்கு புது ஏஜென்ட் பிக்ஸ் பண்ணு என்று சொன்னான். அதை கேட்ட அசிஸ்டன்ட் ஆச்சரியம் அடைந்தான். அதை கேட்ட அசிஸ்டன்ட் சற்று ஆச்சரியத்துடன், சார், நீங்க புது ஏஜென்ட்னு யார சொல்றீங்க, மிஸ் அனன்யாவா என்று கேட்டான். என்றவன் தன்னுடைய அசிஸ்டன்டை பார்த்து, அப்புறம் நமக்கு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் வேணும், சோ அவங்கள ஃபைன் பண்ணுங்க. இந்த காலத்துல நமக்கு நல்ல ஆர்டிஸ்ட் தான் முக்கியம். இந்த சத்யா மேல ஸ்பெஷல் கண்ணு இருக்கட்டும் என்று சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கு சற்று குழப்பமாக இருந்தது. ஆனாலும் அவனுக்கு சித்தார்த்தை கேள்வி கேட்க மனம் இல்லை. அதனால் சரி என்று தலையசைத்தான். சித்தார்த் மேலும் சில விஷயங்களை சொன்னான். அதையெல்லாம் கேட்ட அசிஸ்டன்ட் வேறு எதையும் யோசிக்காமல் அங்கிருந்து சென்றான். அதே நேரம் சித்தார்த், அனன்யா, நான் என்னால முடிஞ்சதை உனக்கு பண்ணிட்டேன், அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உன் சாமர்த்தியம் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் சித்தார்த். அதன் பிறகு சித்தார்த் தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான். அவன் வேலையை முடித்து வீட்டிற்கு வரும்போது மாலை நேரம் ஆனது. செண்பகம் மித்ரனுடன் நிம்மதியாக விளையாடி கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும் செண்பகம், வாங்க தம்பி, நான் நம்ம மித்ரன் தம்பி படிக்க 4-5 நல்ல ஸ்கூல்ல பார்த்து வச்சிருக்கேன், நீங்க எந்த ஸ்கூல் சொல்றீங்களோ அதுல சேர்த்துடலாம் என்று சொன்னார். அப்போ சத்தம் கேட்டு ரூமை விட்டு வெளியே வந்தாள் அனன்யா. காலையிலிருந்து அனன்யா இப்பொழுதுதான் ரூமை விட்டு வெளியே வருகிறாள். அதை பார்த்த மித்ரன், அம்மா என்று சந்தோஷமாக அழைத்தான். அதை பார்த்த அனன்யா அவனிடம் பேச வர, செண்பகம் அனன்யாவிடம் சில ஸ்கூல் பெயரை சொன்னவர் அதில் எந்த ஸ்கூலில் சித்தார்த்தை சேர்க்கலாம் என்று கேட்டார். அவர் சொன்ன ஸ்கூல் பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத அனன்யா என்ன பதில் சொல்ல என்று தெரியாமல் முழிக்க, சித்தார்த், நம்ம எஸ்ஏ ஸ்கூல்ல சேர்க்கலாம், மித்ரன் அங்க படிக்கட்டும் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா சித்தார்த்தை பார்த்தாள். அவன் ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் என்று அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய மகனின் படிப்பு என்பதால் சரியாக கேட்டுக்கொள்ள நினைத்தவள், ஆமா, நீங்க எதுக்காக அந்த ஸ்கூல் சூஸ் பண்ணீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட சித்தார்த், ஏன்னா அது நம்ம ஸ்கூல் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா ஆச்சரியத்தில் அமைதியாக அவளை பார்த்து அழகாக சிரித்தான் சித்தார்த். அதை பார்த்த செண்பகம், இப்ப நம்ம சித்தார்த் தம்பி சிரிச்சுதா என்று ஆச்சரியம் அடைந்தார்.